ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பக்கோடா குருமா பண்ண போறாங்க. இட்லிக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளோ நம்பர்ல பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் கடலை பருப்பு 1 மணி நேரம் ஊற போட்டு எடுத்துக்கங்க. இது மிக்ஸி சாட்டை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு, சோம்புங்க, அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. உப்பு, மாவு தந்தூரி போட்டு அரைச்சி எடுத்துட்டு பெருங்காயத்தூள், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை, வெங்காயம், மல்லித்தழை போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. மசாலா அரைச்சிக்கலாம். 3 பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் கசகசா, 5 முந்திரி பருப்பு, கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்ச வடையை பொரித்து எடுத்துக்கலாம். பக்கோடாங்க இப்போ பொரித்து 3/4 வேக்காட்டில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம குழம்புக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம், அப்புறமா தக்காளி 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தழை, புதினா தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய் அரைச்சி வச்ச விழுதை ஊற்றி கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு நம்ம அந்த உருண்டையை போட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. சூப்பரான பக்கோடா குருமா ரெடிங்க.